வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்து 13 இந்திய மீனவர்கள் இன்றைய தினம் அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது நடவடிக்கையின் போது கடற்படையினரின் துப்பாக்கி பிரயோகத்தில் 2 இந்திய மீனவர்கள் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தை சேர்ந்து 13 மீனவர்கள் ஒரு படகில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் ஊடுருவி மீன்பிடியில் ஈடுபட்ட சமயமே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 மீனவர்களுக்கு காயம் என்பதனால் மீனவர்கள் அனைவரையும் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசாரின் நடவடிக்கைகளின் பின்னரே அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நேரியல் வழி திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. 5 கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களையும் சேர்ந்து விரிவுரையாளர்கள் விரிவுரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களின் ஒழுக்கக்கேடான செயல்களை தடுக்க பல்கலைக்கழக நிர்வாகம் முறையாக தலையிட தவறியதே இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டது. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். 2029ஆம் ஆண்டில் நாமல் ராஜபக்ச இந்நாட்டு ஜனாதிபதியாக ஆட்சி அமைப்பார் என்ற பாரிய அச்சம் தற்போதைய அரசாங்கத்திற்கு உள்ளதாகவும் அதன் காரணமாகவே அவரை சிறையில் அடைக்க முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி தவறும் அளவுக்கு ராஜபக்சர்கள் மீதான அச்சம் அவர்களிடம் தலை தூக்க ஆரம்பித்துள்ளதாக கூறிய அவர் இவ்வாறான காரணங்களால் ராஜபக்சர்களை குறிவைத்து வேட்டையாடும் செயற்பாடு இடம்பெற்று வருவதாக அவர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ஜோசித ராஜபக்சவை நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இதேவேளை நாட்டு மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் காலத்தை செலவிட வேண்டிய அரசாங்கம் அரசியல்வாதிகளையும் அவர்களின் குடும்பத்தினரையும் பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் வேட்டையாடல்களை நிறுத்திவிட்டு அரிசி தேங்காய்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு மற்றும் 3 வேளை உண்ணக்கூடிய விதத்தில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதில் அவதானம் செலுத்தினால் நல்லது எனவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்காவின் 77வது சுதந்திர தினமான பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியை வடமாகாணத்தின் கரிநாளாக கடைபிடிக்க முன்வருமாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்றைய தினம் அழைப்பு விடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுக்கான சங்கத்தினர் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கையில், காணாமலாக்கப்பட்டு எமது உறவினர்களுக்கு நீதி கோரி பல வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். ஆனால் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை. 18,000க்கும் மேற்பட்டு எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்ட நிலையில் அவர்களை தேடி அலைந்து 300க்கும் அதிகமான தாய்மார் உயிரிழந்து விட்டனர். இறுதி வரை அவர்களால் நமது பிள்ளைகளை காணவே முடியவில்லை. ஆனால் தீர்வு தருகின்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் ஒவ்வொன்றும் எம்மை தொடர்ச்சியாக ஏமாற்றியே வருகின்றன. தற்போதைய அரசாங்கமும் கூட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் விடயத்தில் மெத்தன போக்குடன் செயற்படுகின்றது. எனவே காணாமலாக்கப்பட்டு உறவுகளுக்கு நீதி கோரியும் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறு வலியுறுத்தியும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியை கரிநாளாக கடைபிடிக்க முன்வருமாறு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். அன்றைய தினம் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் போராட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களை நாம் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றனர். 2 நாடுகளும் ஒரே திசையில் செயல்பட வேண்டும், மேலும் கணிசமான நடவடிக்கைகளை ஆராய வேண்டும் மற்றும் பரஸ்பர புரிந்துணர்வுக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் வாங் யி இந்தியாவின் வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரியிடம் கூறியுள்ளார். சீனாவும் இந்தியாவும் சந்தேகம் மற்றும் அந்நியம் என்பதற்கு பதிலாக பரஸ்பர ஆதரவு மற்றும் பரஸ்பர சாதனைக்கு உறுதி அளிக்க வேண்டும் என்று பீஜிங்கில் நேற்று நடந்த 2 அதிகாரிகளின் சந்திப்பின் போது வாங் யி இவ்வாறு கூறினார். கிழக்கு லடாக்கில் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் நீடித்து ராணுவ நிலைப்பாட்டின் காரணமாக 2 நாடுகளும் சிதைந்த இருதரப்பு உறவுகளை சரி செய்ய முற்படுகையில் மிஸ்ரியின் சீன பயணம் 1 மாதத்தில் 2 நாடுகளுக்கும் இடையிலான 2வது உயர்மட்ட ஈடுபாட்டை குறைக்கின்றது. கசானில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையே கடந்த ஆண்டு நடந்த சந்திப்பில் இருந்து ஏற்பட்ட முன்னேற்றம் உறவுகளை மேம்படுத்துவதற்கான அடித்தளமாக அமைந்துள்ளதாக வாங் யி இதன்போது மேற்கோளிட்டு காட்டினார். ஞாயிற்றுக்கிழமை பீஜிங்கிற்கு பயணம் மேற்கொண்ட மிஸ்ரி சீனாவின்
சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறையின் தலைவர் லியூ ஜியான்சாவோவை சந்தித்தார். சீன அரசு நடத்தும் குளோபல் டைம்ஸின் கூற்றுப்படி இரு அதிகாரிகளும் தங்கள் தலைவர்களால் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்துதல், உரையாடல்களை மேம்படுத்துதல் மற்றும் சீனா இந்திய உறவுகளில் ஸ்திரத்தன்மையை வளர்ப்பது குறித்து கருத்துக்களை இதன்போது பரிமாறிக்கொண்டனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் அவருக்கு எதிரான 2 குற்றவியல் வழக்குகளில் பணியாற்றிய 10க்கும் மேற்பட்ட நீதித்துறை சட்டத்தரணிகளை பணி நீக்கம் செய்துள்ளது. பதவி நீக்கமானது நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தொடுப்பதில் இவர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருப்பதால் ஜனாதிபதியின் நிகழ்ச்சி நிரலை நம்பிக்கைத்தன்மையாக செயல்படுத்துவதை நம்ப முடியாது என்று தீர்மானம் எடுக்கப்பட்டதை அடுத்து சட்டத்தரணிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக செயல் சட்ட அதிபர் ஜேம்ஸ் மெக்கன்ட்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டத்தரணி முன்னாள் சிறப்பு ஆலோசகர் ஜாக் ஸ்மித்தின் குழுவின் ஒரு பகுதியாக இருந்தனர். இந்த குழு டிரம்பின் ரகசிய ஆவணங்களை தவறாக கையாண்டதுடன் 2020 தேர்தல் தோல்வியை முறியடிக்க அவர் செய்ததாக கூறப்படும் முயற்சி மீதான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது. டிரம்ப் மீதான 2 நீதித்துறை வழக்குகளை மேற்பார்வையிட ஜாக் ஸ்மித் 2022 சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்ற 2 வினாடிகளுக்குள் அவரை பதவி நீக்கம் செய்வதாக ஜனாதிபதி சபதம் செய்திருந்தார். எனினும் ஜனவரி 20 திகதி ஜனாதிபதியாக டிரம்ப் பதவியேற்பதற்கு முன்பே ஜாக் ஸ்மித் பதவி விலகினார். 2 வழக்குகளும் டிரம்ப் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை விளைவித்தன. எனினும் 2024 நவம்பர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து வழக்குகள் முடக்கப்பட்டன. நீதித்துறை விதிமுறைகளின்படி ஒரு பதவியில் இருக்கும் ஜனாதிபதியை வழக்கு தொடர அனுமதிக்காது என்று சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர். மேற்கிந்திய தீவுகள் 34 ஆண்டுகளின் பின்னர் பாகிஸ்தானில் நேற்று முதல் டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் மேற்கிந்திய தீவுகள் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரினை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்தது. முல்தான் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த 25ஆம் திகதி ஆரம்பமான இப்போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ஜொமல் வாரிகன் 2 இன்னிங்ஸ்களிலும் 70 ஓட்டங்களை வழங்கி 9 இலக்குகளை கைப்பற்றியதன் மூலம் தொடர் மற்றும் போட்டியின் ஆட்டநாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். இறுதியாக 1990 ஆண்டு நவம்பர் மாதம் பைசலாபாத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி பாகிஸ்தானில் ஒரு டெஸ்டில் வெற்றி பெற்றது. எனினும் அதன் பின்னரான காலப்பகுதியில் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி பாகிஸ்தானில் 2 தொடர்களில் மாத்திரம் விளையாடியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.